Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அம்பத்தூரில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் எந்திரவியல் கண்காட்சி சென்னை நந்தவாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று தொடங்கி 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. அங்குள்ள அரங்குகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த MSME பொருட்களுடைய கண்காட்சி, இந்திரவியல் கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கார். இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய நிறுவனங்கள், குறிப்பாக ஆவடியில் இருக்கக்கூடிய டேங்கர் தொழிற்சாலை, அதே போல இங்க பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியுடைய இந்த ஒரு ஸ்டால் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. இதற்கு எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, அதாவது தற்போது கிட்டத்தட்ட இந்த துப்பாக்கியோட தேவை என்பது அதிகரித்து வரக்கூடியது. ஆபரேஷன் சிந்தூர் கூட திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய தயாரான துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கான உதிரி பாகங்கள் நிறைய தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான நிறுவனங்கள் வேண்டுமென்றால் இதில் பங்கேற்கலாம். அதாவது இந்த துப்பாக்கி தொழிற்சாலைக்கு தேவையான நிறைய உதிரி பாகங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தயாரித்து கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் தேவை. இந்த ஆண்டிற்கு கூட 300 கோடி ரூபாய்க்கு அவர்கள் வெளியே சோர்ஸ் மூலமாக கொடுக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்கர் தொழிற்சாலையில் தேவைப்படக்கூடிய வெஹிக்கிளுக்கு தேவையான உதிரி பாகங்களுக்கும் இங்கு ஆர்டர்ஸ் கேட்டு இது போன்ற அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் தெற்கு ரயில்வே சார்பாக இந்த கேரேஜ் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக பெரம்பூர் கேரேஜில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாகவும் இங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், துப்பாக்கிக்கு தேவையான அந்த உதிரி பாகங்களுக்கு தேவையான இந்த கண்காட்சி இங்கு அமைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக இந்த தொழிலில் இருப்பவர்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்தி ஆர்டர்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு தேவையான துப்பாக்கிகள் இங்குதான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களுடைய அரங்குகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய 23ஆம் தேதி வரை இந்த இந்திரவியல் கண்காட்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.